அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு துணிவிருந்தால் தன்னை கைது செய்யட்டும் என்று கொலம்பியா அதிபர் குஸ்டவோ பெட்ரோ சவால் விடுத்துள்ளார். வெனிசுலாவிலிருந்து போதைப் பொருட்கள் அமெரிக்காவிற்கு கடத்தி வரப்படுவதாக குற்றம் சாட்டிய அதிபர் டிரம்ப், அமெரிக்காவிற்கு கடல் வழியாக போதைப் பொருட்களை கடத்தி வரும் கப்பல்களை தாக்கி அழிக்க உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி காலை வெனிசுலாவுக்குள் அதிரடியாக புகுந்த அமெரிக்க ராணுவம் அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மடுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா ஆகியோரை கைது செய்து நாடு கடத்தியது. தற்போது இருவரும் நியூயார்க் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த விவகாரம் உலகளாவிய அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் டிரம்புக்கு துணிவிருந்தால் தன்னை கைது செய்யட்டும் என்று கொலம்பியா அதிபர் குஸ்டவோ பெட்ரோ சவால் விடுத்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாம் யாருக்காகவும் பயப்படவில்லை எனவும் படையெடுப்புகளையோ படுகொலைகளை ஏவுகணை தாக்குதல்களையும் தான் ஏற்கவில்லை எனவும் தெரிவித்தார். கொலம்பியர்கள் 7 லட்சம் பேருக்கு அமெரிக்கர்கள் மரண தண்டனை அளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மீண்டும் ஒரு ஆயுதத்தை தொடமாட்டேன் என்று சத்தியம் செய்திருப்பதாகவும், ஆனால் தாய் நாட்டிற்காக மீண்டும் ஆயுதம் ஏந்த தயாராக இருப்பதாகவும் குஸ்டவோ பெட்ரோ தெரிவித்துள்ளார்.